guys, வணக்கம். வெல்கம் டு எம்எஸ் பியூட்டி கேர் அண்ட் மேக்கப். நான் மௌலி சுதேஷ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் சுகமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியும். நான் ஒரு சாஃப்ட் சில்க் சாரி வேர் பண்ணி அதுக்கு ஒரு மேக்கப் போட்டிருக்கேன். ஒரு ஃபெஸ்டிவல் செரமனிக்கு நீங்கள் போகிறதுக்கு சூட்டபிளான ஒரு சிம்பிளான பாருங்கள், என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேக்கப் போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைமர் போடுறேன். ஏற்கனவே மாய்ஸ்சரைசரும் லிப் பாமும் போட்டுட்டேன். இந்த ப்ரைமர் நல்ல க்ளோயிங்காகவும் ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷனும் கொடுக்கும். நல்லா ஸ்கின்னில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது கரெக்டிங் கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது தான். இது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு நல்லா செட் ஆகிறதால நான் ரெகுலராக இது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ குட்டி குட்டி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஸ்கின்னை ஈவன் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுறேன். இதையும் நல்லா ஸ்கின்னோட பிளெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி இல்லை ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஈவன் டோன் வந்திருக்கு. அடுத்தது ஃபவுண்டேஷன், லா கேர்ள் ப்ரோ ஃபவுண்டேஷன். இதுவும் பாருங்கள், நான் ஏற்கனவே ஆர்டினரி ரெகுலராக போடுறேன். நான் இன்றைக்கு இது போடுறேன். இது நான் முதலும் ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கிறேன். என் ஸ்கின் டோனுக்கு நல்லா சூட்டபிளாக இருக்கும். 2-3 ஃபவுண்டேஷன்ஸ் நான் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவேன். எல்லாமே பாருங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். நல்ல நீட்டாக பர்ஃபெக்டாக இந்த கலர் செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ மேக்கப் போட்டாலும் பார்க்குறதுக்கு நல்ல சிம்பிளாக தான் தெரியுவீங்க. பிகாஸ் அந்த ஃபவுண்டேஷன் உங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகுறதுனால. பிரைட்டாக தெரியணும்னு சொல்லி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கின் பார்க்குறதுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு க்ரே லுக் கிடைக்கும். எப்பயுமே உங்களோட கலரை விட பிரைட்டான ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது ஐப்ரோ பென்சில் போடுறேன். பென்சில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. சிம்பிள் மேக்கப்புக்கு பென்சிலே ஓகேயாக இருக்கும். இல்லாட்டி பவுடரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பவுடர் கேக்ஸில். ஆனால் திக்காக கேக்கியாக வரக்கூடிய ஐப்ரோஸ் நீங்கள் கொஞ்சம் ஹெவி மேக்கப், லாங் லாஸ்டிங் மேக்கப்புக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்ல நேச்சுரல் டோனுக்கு பிளெண்ட் பண்ணுறேன். நல்ல நீட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக்ஸி யூஸ் பண்ணி ஐப்ரோஸை ஹோல்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி கோம் பண்ணி வரேன். இப்படி செஞ்சால் கன நேரத்துக்கு நல்ல நீட்டாக ஹோல்ட் ஆகி நிற்கும். அடுத்தது கவுண்டரிங் பண்ணுறேன். ஹைலைட்டிங் அண்ட் கவுண்டரிங் டார்க். இது NYXலேருந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல நீட்டாக பாருங்கள், ஹைலைட்டிங் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் நீங்கள் பிரைட் லுக்கை காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற இடம். இது டல்லான இடங்கள், அதாவது உங்களோட ஃபீச்சர்ஸை காட்டுறதுக்கு, உங்களோட எங்கெங்கே உங்களுக்கு ஃபேஸில் கரெக்ட் பண்ணணுமெண்டு இருக்கோ அந்த இடங்களை நல்ல நீட்டாக நீங்கள் காட்டலாம். இது ஹைலைட்டிங் ஏரியா. நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் மேக்கப்பில், நீங்கள் டார்க்காக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட கன்சீலரை கொஞ்சம் ஹைலைட்டிங் ஏரியாவில் பிரைட்டாக போட்டுக்கொள்ளலாம். அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கலராக தெரிவிங்க. ஃபவுண்டேஷனை நீங்கள் எப்போயுமே கலராக சூஸ் பண்ணக்கூடாது. இதான் அந்த மேக்கப்பில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பீங்க. கவுண்டரிங் பண்ணும்போது நீங்கள் வேறு ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ஒரே ப்ரஷ்ஷை போட்டு பிளெண்ட் பண்ணக்கூடாது. டார்க்குக்கு தனியாக, லைட்டுக்கு தனியாக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த கலர் ஃபேஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ மேக்கப்பை பழுதாக்கிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக யூஸ் பண்ணி அழகாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ லூஸ் பவுடர் அப்ளை பண்ணுறேன். எப்பயுமே நான் லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் மேக்கப்புக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் தரும். கம்பேக்ட் நீங்கள் டெய்லி மேக்கப்புக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நார்மலாக நீங்கள் வெளியில் வேலைக்கு போகும்போது யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆயிலி ஸ்கின்னுக்கு எப்பயுமே நான் லூஸ் பவுடர் தான் பெஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் லூஸ் பவுடர் போடுறேன். நீங்கள் டார்க் கவுண்டர் பண்ண இடத்துக்கு பவுடர் போடக்கூடாது. லைட் ஏரியாஸுக்கு மட்டும்தான் நீங்கள் பவுடர் போடணும். அடுத்தது நீங்கள் டார்க் கவுண்டர் பண்ண இடத்துல ப்ரௌன் பவுடர் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸை நல்லா நீட்டாக கட் பண்ணி காட்ட முடியும்.
ஓகே. இப்போ ஐ மேக்கப் போட்டுடலாம். நான் வந்து பர்பிள் சாரி வேர் பண்ணியிருக்கேன். ஸோ, அதுக்கு கொஞ்சம் சூட் ஆகக்கூடிய ஒரு நியூட் மேக்கப் தான் போட போறேன். இந்த மாரி ஒரு பேசிக் கலர், அதாவது ஒரு ப்ரௌனிஷ் செரமிக் கலர். இது வந்து காமனா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும். இத பேஸா போட்டுட்டு, ஹைலைட்டா வந்து என்னுடைய சாரியில உள்ள ஜரிக்கு ஏற்ற மாரி போடுறேன். ஹுடா பியூட்டியிலருந்து ஹைலைட் எடுக்கிறேன். ஒரு ப்ரவுன்சிங் ஹைலைட்டர் எடுத்து, நான் வந்து முன்னுக்கு, அதாவது ஐலிட்ல ஃபர்ஸ்ட் கார்னர்ல ஹைலைட்டிங் ஏரியாவுக்கு வந்து அப்ளை பண்றேன். பாருங்க, இது வந்து இந்த சாரியில உள்ள ஜரிக்கு மேட்சிங்கான ஒரு கலர். இப்படி போடும்போது பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்ட்டா அழகா இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கோல்டன் கலர் எடுத்து ஹைலைட்டிங் ஏரியா, இது கூட எங்களோட ஐட ஹைலைட்டிங் ஏரியாஸ், இந்த இடங்களுக்கு வந்து லைட்டாக, அதாவது திக்காக இல்லாமல் லைட்டாக ஒரு ஷேடிங் கொடுங்க. அடுத்தது நான் வந்து ஐலைனர் போடுறேன். லிக்விட் ஐலைனர். ஐலைனர் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலை. ஃபர்ஸ்ட் கார்னர்லேருந்து எடுக்காமல் இந்த ஏற்கனவே முதலும் இப்படி தான் ஒருக்கா செய்து காட்டினேன். ஒரு நேச்சுரல் மேக்கப்புக்கு நீங்கள் ஃபுல்லாக போடணுமென்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி உங்களோட ஐயை கண்ட்ராஸ்ட்டாக காட்டுறதுக்கு, அந்த ஐ கட்டை வந்து நீங்கள் நல்லா காட்டுறதுக்கு இந்த சைடில் மட்டுமே ட்ரா பண்ண, உங்களோட ஐயை பேலன்ஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். அப்படி செய்யும்போது ஓகேயா இருக்கும். அடுத்தது காஜல் போடுறேன். காஜல் வந்து இந்த வாட்டர் லைனில் கீழுக்கு கண்ணுக்குள்ளே வராமல் கீழே போடுங்க. அப்படி போடும்போது உங்களோட கண்ணையும் கொஞ்சம் பெருசாக காட்டும். இப்போ குட்டி கண் இருக்கிறவங்களாண்டா உள்ளுக்கு ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடுங்க. இன்னும் உங்களோட கண் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விடுங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மோக்கி லுக் கிடைக்கும். இப்போ நான் மஸ்காரா போடுறேன். எப்பயுமே நான் இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறது ஏன்னு சொன்னால், எனக்கு லேஷஸ் வந்து அதிகமாக விருப்பம் இல்லை. என்னுடைய நேச்சுரல் லேஷஸே இந்த மஸ்காரா கொஞ்சம் திக்காக காட்டும். ஐலாஷ் வச்சா நீங்கள் திக் மஸ்காரா யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ லைட்டாக சைடில் அப்பு பட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் பேப்பர் எடுத்து துடைச்சிடுவீங்க. அப்படி செய்யக்கூடாது. உங்களோட ஃபவுண்டேஷன் ப்ரெஷ்ஷாலே லைட்டாக செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வெளியில் போயிடும். அந்த மேக்கப்பும் ஸ்பாயில் ஆகாமல் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அடுத்தது லிப் லைனர். மெரூன் கலர் லிப் லைனர் போடுறேன். ஏன்னா பிங்க் ஷேட்ஸ் போட போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிங்க் ஷேட்ஸ் போட போகிறீங்கன்னா மெரூன் லைனர்ஸும், ரெட் ஷேட்ஸ் போட போகிறீங்க, ப்ரௌன் ஷேட்ஸ் போட போகிறீங்கன்னா ப்ரௌன் பென்சில்ஸும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த பிளெண்டிங்க்கு வந்து நல்ல அழகான ஒரு லுக் கிடைக்கும். இல்லை நீங்கள் சேம் கலர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு டார்க் லிப் லைனர் போட்டுட்டு லைட்டை போட்டு பிளெண்ட் பண்ணாதான் உங்களோட லிப்ஸ் பார்க்குறதுக்கு எப்பயுமே அழகாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்தது ஹோல்டிங் க்ளாஸ் போடுறேன். லைட்டாக அப்ளை பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் க்ளோஸியாக காட்டும். ஷீமர் இல்லாத ஹோல்டிங் க்ளாஸ். ஓகே, லிப் மேக்கப் முடிச்சாச்சு. ஃபைனலாக ப்ளஷர் போடலாம். ப்ளஷர் வந்து இது ஹைலைட்டரோட சேர்ந்த ப்ளஷர். ஸோ தனியாக ஹைலைட்டர் போட தேவையில்லை. இதை மட்டுமே போட்டாலே காணும். பிங்க் கலர் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா பிங்க் ஷேட் லிப்ஸ்டிக் எடுத்துருக்கிறதால பிங்க் கலர் ப்ளஷர் வந்து போடுறேன். ஓகே, ஃபைனலாக மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணுறேன். மேக்கப் வந்து முடிஞ்சுது. அடுத்தது குயிக்காக ஒரு குட்டி ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஃபுல்லாக பூ வச்சு கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு காட்டுறேன். ஹேரை வந்து கோம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சின்ன ஹேர் பெக்கோம் பண்ண போகிறேன். நேச்சுரல் ஹேர்லேயே பின்னுக்கு வந்து லைட்டாக பெக்கோம். ஏன்னா பன் வைக்க போகிறனால ஃப்ளட்டாக கோம் பண்ணால் நல்லா இருக்காது. ஒரு குட்டி பெக்கம் வச்சுட்டு ஹேர் ஸ்டைல் வந்து போடலாம். எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹேர் ஸ்டைல் நிறைய மினக்கட்டு செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகும்போது கண்ண நேரம் ஹேர் ஸ்டைலுக்கு மினக்கட்டுட்டு இருந்தீங்கன்றாலும் வீட்டில் இருக்கிறவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ எப்பயுமே நாங்கள் செல்ஃபாக போடும்போது குயிக்காக ஈஸியாக போடுறதுக்கு தான் பார்க்கணும். அப்போ எங்களோட டைமே நாங்கள் சேவ் பண்ண முடியும். ப்ளோ ட்ரை பண்ணி நீங்கள் அயர்ன் பண்ணி எல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன்னு சொன்னால் நிறையவே டைம் எடுக்கும். ஸோ எல்லாருமே வீட்டில் வந்து அப்படி வெயிட் பண்ண மாட்டாங்க எங்களுக்காக. ஸோ நான் அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இப்படி வந்து குயிக்காக ஒரு பன் வந்து நீங்கள் செய்து கொண்டு போக முடியும். இப்போ பேக் கோம் பண்ணிவிட்டு அடுத்து ஹேர் வேக்ஸ் யூஸ் பண்ணி இந்த குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஸ்ப்ரே வந்து போடுறத விட இந்த வேக்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கோம் பண்ணும்போது நல்லா நீட்டாக ஹோல்ட் ஆகும் வேக்ஸ். நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து சுருட்டி சுருட்டி நான் வந்து பின் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பேக் கோம் லுக் வந்து கொடுக்கும்.
இது நாங்கள் எப்பயுமே ரெகுலராக செய்கிற ஒரு ஹேர் ஸ்டைல் தான். ஆனால் சில பேருக்கு செல்ஃபாக செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த டுட்டோரியலே மேக்கப்போட சேர்த்தே போடுறேன். ஒரு ஃபுல் ஃபில்லாக உங்களுக்கு இருக்குமென்றதுக்காக. ரெண்டு சைடும் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ ஹேர் பேண்ட் ஒன்று போட்டு நாங்கள் கொண்டை எப்படி போடுறேன்னு சொல்லி காட்டுறேன். நான் சாதாரணமாக ஹேர் பேண்ட் போட்டுட்டு பின்ன போடுறேன். பின்னினா தான் உங்களுக்கு வந்து பூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக சுருட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு பூ குத்த முடியாது. அதுக்குண்டு இருக்கிற ஹேர் பன் நீங்கள் வந்து வச்சு தான் பேருந்து குத்த வேண்டி வரும். ஸோ செல்ஃபாக செய்கிறதுக்கு அது சரி வராது. இந்த மாதிரி நல்லா பின்னிட்டு சுருட்டி ஒரு பன்னை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லாங் ஹோல்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் பூ தான் வச்சு காட்ட போகிறேன். இது பார்க்குறதுக்கு நல்ல நேச்சுரலாக இருக்கும். நல்லா சுற்றி பன்னை வந்து கவர் பண்ணி இந்த பூவை வந்து வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் பன் தெரியணும், சுற்றி தான் பூ வைக்கணுமென்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பன் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா குட்டி ஹேராக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. சென்டர் ஏரியாவுக்கு இன்னொரு கலர் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போடுறேன். அவ்வளோதான் பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஈஸியாக முடிஞ்சிட்டுது. இதுதான் ஆர்டிஃபிஷியல் பன். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபைனல் லுக் இதுதான் பாருங்கள். மேக்கப் முடிஞ்சுது, ஹேர் ஸ்டைலும் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறனாலும் ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆயிடலாம். நிறைய டைம் பிடிக்காது. ஒரு ½ ஹவர்லேயே நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு போகலாம். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். அதோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸஸும் நான் தந்திருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்கப்ஸ் அண்ட் ட்ராப்பிங்ஸில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் தொடர்ச்சியாக என்கிட்ட கேட்கலாம். புதுசாக யாராவது பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே கைஸ், டேக் கேர். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.